சில இடங்கள்ல எதிர்பார்த்து ஏமாறுவது, துரோகத்தை சந்திப்பது, இந்த மாதிரி ஒரு முட்டுக்குட்டை ஏற்படும் பொழுது நம்மளுடைய வளர்ச்சி தடையாகிறது, தாமதப்படுகிறது. நம்மால் எந்த இலக்குக்கு நாம் போக வேண்டுமோ அந்த இலக்கை அடைய முடிவதில்லை. சனி பகவான் தண்டனையை கொடுப்பதில்லை. இந்த ராசிக்கு சிம்பல் நீதி தேவதை. அதனுடைய கண்கள் ஒரு கருப்பு துணியால் கட்டப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு முன் நிற்கக்கூடிய நபர் யார் எவர் என்று பார்ப்பதில்லை. அப்போ பிராப்த கர்மம், அவருடைய செயலில் பிளஸ் இருக்கிறதா மைனஸ் இருக்கிறதா, பிளஸ்ன்னா அதற்குண்டான பரிசு, மைனஸ்ன்னா அதற்குண்டான தண்டனை. அது தண்டனை அப்படின்னா, ஆகஸ்ட் மாதத்தில் நாங்கள் மலேசியா வருகை தருகிறோம். நிறைய நபர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த ஒரு பயணத்தை நாங்கள் மேற்கொள்கிறோம். சிங்கப்பூர் மலேசியாவில் இருக்கக்கூடிய எங்களை ஃபாலோ செய்யக்கூடிய நபர்கள், ஒருவேளை எங்களது சேவைகள் உங்களுக்கு தேவைப்பட்டால் வாட்ஸ்அப்பில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எல்லோரும் வெற்றி பெற வேண்டும். அதற்கு நாம் கொடுக்கக்கூடிய இந்த ஜோதிட டிப்ஸ் அவர்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்க வேண்டும் என்ற வாழ்த்துக்களுடன் நிகழ்ச்சியை தொடங்குவோம். அப்போ நம்ம அந்த வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கும் பொழுது நிறைய தடைகள், தாமதங்கள், நிறைய பேர் எதிர்ப்புகள், சில இடங்கள்ல எதிர்பார்த்து ஏமாறுவது, துரோகத்தை சந்திப்பது, இந்த மாதிரி ஒரு முட்டுக்குட்டை ஏற்படும் பொழுது நம்மளுடைய வளர்ச்சி தடையாகிறது, தாமதப்படுகிறது. நம்மால் எந்த இலக்குக்கு நாம் போக வேண்டுமோ அந்த இலக்கை அடைய முடிவதில்லை. ஸோ எந்தெந்த ராசிகள் எந்த மாதிரி எதிர்ப்புகளையும் எந்த மாதிரி துரோகங்களையும் சந்திக்கிறார்கள், நடைமுறை ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் எவ்வாறு இதனை கடந்து செல்வது என்பதை நமது அனுபவத்தை வைத்து எடுத்து கூறுவதற்கு இப்பொழுது தயாராக இருக்கிறோம். துலா ராசியை எடுத்துக்கொள்வோம். செவ்வாயுடைய நட்சத்திரம், ராகுவுடைய நட்சத்திரம், குருவுடைய நட்சத்திரம் அங்கே இருக்கிறது. காலபுருஷனுக்கு இது 7வது ராசி. அப்போ இந்த 7வது ராசினாவே தொடர்புகள், இணைப்பு, இந்த பக்கம் இருக்க நபர்களையும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய நபர்களையும் இணைப்பது. இந்த இணைப்பினால் தான் துளாராசிக்காரர்கள், குறிப்பாக வியாபாரமாக இருந்தாலும் சரி, இல்லை வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல பொசிஷனில் வெகு சீக்கிரத்தில் இவர்கள் அமர்கிறார்கள். இங்கு சாட்டான் என்ற கிரகம் உச்சம் அடைகிறது. அப்ப அந்த சாட்டான் என்கிறவர் நீதிமான். நீதிமான் அப்படின்னா பாரபட்சம் இன்றி தண்டனையை வழங்கக்கூடிய நீதிமான். ஸோ இவர் வேல் சங்கர், இவர் நம்மளை பத்தி நிறைய பேசி இருக்கிறாரு, இவருக்கு நம்ம கொஞ்சம் சலுகைகள் கொடுப்போம், அவர் நம்மை பத்தி பேசுவதே இல்லை, அதனால் அவருக்கு ஜாஸ்தியாக தண்டிப்போம் அப்படின்னெல்லாம் சாட்டன், அதாவது சனி பகவான் தண்டனையை கொடுப்பதில்லை. இந்த ராசிக்கு சிம்பல் நீதி தேவதை. அதனுடைய கண்கள் ஒரு கருப்பு துணியால் கட்டப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு முன் நிற்கக்கூடிய நபர் யார் எவர் என்று பார்ப்பதில்லை. அப்போ பிராப்த கர்மம், அவருடைய செயலில் பிளஸ் இருக்கிறதா மைனஸ் இருக்கிறதா, பிளஸ்ன்னா அதற்குண்டான பரிசு, மைனஸ்ன்னா அதற்குண்டான தண்டனை. அது தண்டனை அப்படின்னா அந்த நபரை திருத்துவது, அந்த நபரை நல்வழிப்படுத்துவது, கர்மாவை சரி செய்வது, இதுதான் மெயின். மேலும் இந்த ராசியாதிபதி சுக்கிரன் அப்படின்னாவே ஈர்ப்பு, அட்ராக்ஷன், ரொம்ப ஸ்டைலாக இருப்பது, மாடர்னாக இருப்பது. இப்போ இவங்க பேரெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ராமானுஜன், ரங்கநாதன், மேலும் தினேஷ், திவ்யா, இந்த மாதிரி பேர்கள்லாம் இந்த ராசியில் வரும். ரம்யா துலா ராசியில் தான் வரும். பார்த்திருக்கலாம், அவர்களுடைய தோற்றமே ஓரளவுக்கு நல்ல ரம்யமாக, ஒரு நல்ல லட்சணங்கள் பொருந்திய நபராக. தினேஷ்னு பேர் சொன்னாலே ரொம்ப ஒரு ஸ்டைல் தினேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஈர்ப்பு, ஒரு அட்ராக்ஷன் இவர்களுக்கு ஏற்படும். வெகு சீக்கிரம் எல்லா விஷயத்தையும் இவர்கள் கிரகித்துக் கொள்வார்கள். டாக் ஆஃப் த டவுன். இவங்க என்ன ட்ரெஸ் போடுறாங்களோ அதுதான் ஃபேஷன், இவர்கள் என்ன பொருள்கள் வைத்திருக்கிறார்களோ அதுதான் வைரல், இவர்கள் இருக்கக்கூடிய இடம்தான் ஹாட்ஸ்பாட்டு. ஏன்னா ரொம்பவும் வேகமானவர்கள், துடிப்பானவர்கள், காற்று ராசி. அப்போ அந்த சுதந்திரத்தை இவர்கள் நன்றாக அனுபவிப்பார்கள், வெகு வேகமாக பரவுவார்கள்.
இந்த ராசி சுக்கிரனுடைய ராசி அப்படின்னாலும் இந்த ராசியை முழுவதுமாக ஆக்கிரமிப்பது உள்ளே இருக்கக்கூடிய ராகுவின் முழு நட்சத்திரம் சுவாதி. அப்போ இந்த ராகுவுக்கு இன்ட்ரோடக்ஷனே தேவை கிடையாது. ஏன்னா எங்கும் இருப்பார், எதிலும் இருப்பார், அதிவேகத்தில் முன்னேறக்கூடிய நபர். சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு, அண்டர்லைன் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா சுக்கிரனுக்கு காதல் காரகன், கலத்தர காரகன் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு. ராகு இருக்கு, போக காரகன் ஒரு பெயர் இருக்கு. ஒரு 100 சுக்கிரனை ஒன்னா சேர்த்து ஒரு பாத்திரத்தில் நாம் அடைத்தால் அதற்கு பெயர் ராகு. அப்போ எந்த அளவுக்கு அவர்களுக்கு அந்த ஈர்ப்பும் அந்த அட்ராக்ஷனும், திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பும், ஒரு செலிபிரிட்டி ஆகக்கூடிய அமைப்பும், சாதாரண ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தா கூட ஒரு ராயல் லுக்கு, ஒரு ராயல் அட்ராக்ஷன், இதனால் ஒரு ரொம்ப ஒரு ஹை வேல்யூ அவர்களுக்கு கிடைக்கும். மேலும் அந்த சாட்டான்ங்கிறது பலருக்கு உதவக்கூடிய அமைப்பு. யாருன்னே தெரியாத நபர்களுக்கு உதவுவது, வயதில் மூத்த நபர்களுக்கு உதவுவது, இறைவனின் குழந்தைகளுக்கு உதவுவது, கடைநிலையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் கூட சமமா உட்கார்ந்து சாப்பிடுவது. இவர் பார்த்தா கம்பெனியில பெரிய எம்டியா இருப்பார், ஹாஸ்பிட்டல்ல சீஃப் டாக்டரா இருப்பார். ஆனா ஒரு துப்புரவு தொழிலாளர் வரல அப்படின்னா அவரே களத்தில் இறங்கி விடுவார், அவரே அந்த வேலையை செய்வார். கடைநிலை ஊழியர்களுடன் உட்கார்ந்து அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டு சந்தோஷமாக சிரித்து கொண்டு அந்த மேடம் இருப்பாங்க, துளாராசியில் இருக்கக்கூடிய நபர். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நமக்காக நம்ம மேடம், நம்ம ஓனர், நம்ம சார் இறங்கி வராங்களே, நமக்கு ஒரு பிரச்சனைனா உதவுறாங்களே என்று நன்றாக உணர்ந்து இவர்களிடம் இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப விசுவாசமாக இருப்பார்கள். ஸோ இவ்வளவு பிளஸ் பாயிண்ட் எல்லாம் ஒரு ராசிக்காரங்கள்ட்ட இருந்தா மற்றவர்கள் அவர்களை பார்த்து பொறாமைப்படாமல் இருப்பார்களா? அவன் ஒரு வீட்டை கட்டி தீனி போடுறதே அவனுக்கு கஷ்டமா இருக்கு. ஒரு ஊரையே கட்டி தீனி போடுறது, ஒரு கிராமத்தையே கட்டி தீனி போடுறது, 5000 பேர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஹெச்ஆரா இருந்து அவ்வளவு பேருக்கும் சாதகமாக, அவ்வளவு பேருடைய நலனில் அக்கறை கொண்டக்கூடிய நபராக எல்லாம் இருக்கணும் அப்படின்னா அந்த அளவுக்கு விஷயம் இருக்கு பிரதர், வித்தை இருக்கு பிரதர் துளாராசிக்காரர்கள்ட்ட. அப்போ ஒரு மரத்துல பழம் விழுந்தாத்தானே அந்த மரத்துல கல் வரும். அது பட்டை மரமா இருந்தா எவன் அங்க கல் எடுத்து அடிக்க போறான்? ஒரு பக்கம் மாம்பழம், ஒரு பக்கம் பலாப்பழம், ஒரு பக்கம் திராட்சைன்னு ஒரே பழ மரத்துல விதவிதமான இனிப்புகள் இருக்கும் பொழுது கல்லெடுத்து மற்றவர்கள் அடிக்காமல் இருப்பார்களா? ஸோ என்ன ஆகுது? உறவு முறை சிக்கல். குறிப்பா இவங்களுடைய 2ஆம் வீடுங்கிறது செவ்வாயுடைய வீடு. டக்குன்னு வார்த்தைகளை இவர்கள் விட்டு விடுவார்கள். மற்றவர்களை காயப்படுத்தணுங்கிறது இவங்களுடைய மோட்டோ கிடையாது. இவர்களுடைய ஸ்பீடு ஒரு 15 நிமிஷம் ஒரு பெரிய கிளாஸ் எடுக்க வேண்டிய விஷயத்த ஒரே வார்த்தையில முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு பரபரப்பா செயல்படுவார்கள். அந்த ஒரு வார்த்தை மற்றவர்களை ஹர்ட் பண்ணும். அப்படின்னா என்னென்ன, பாதிக்கும், மற்றவர்களை கொல்லும். இதனால் எதிரிகள் உருவாகிறார்கள். இது நிறைய இடத்துல நடக்குது. குறிப்பா குடும்பமா இருந்தாலும் அலுவலகமா இருந்தாலும். அலுவலகத்துல எப்படி இது நடக்குது அப்படின்னா, 6ஆம் அதிபதி குரு 10ஆம் இடத்தில் உச்சம். இந்த குருங்கிறது இவங்களுக்கு ருணம், ரோகம், சத்ருவை கொடுக்கக்கூடியது. இவங்கள்ட்ட இவ்வளவு விஷயங்கள், இவ்வளவு வித்தைகள் இருக்குன்னு சொல்லிட்டேன் இல்லையா? அப்போ இவர்களுடைய குருவே இவர்களுக்கு துரோகியாக மாறுகிறார். என்ன சார் புரியுற மாதிரி சொல்லுங்க சார் அப்படின்னா, இவ்வளவு விஷயங்கள், வித்தைகள் இருக்கிற இந்த துளாராசி சகோதரி சகோதரன் டெவலப்மெண்ட்டை எந்த குருவும் விரும்புவதில்லை. ஏன்னா குருவை இவர் சாப்பிட்டு விட்டு போய் விடுவார், குருவை மிஞ்சி விடுவாருங்கிறது அவங்களுக்கு நன்றாக தெரிந்து விடுகிறது. அப்ப என்ன ஆகுது, இவங்களுக்கு ஒரு ஃபார்முலாவை, ட்ரைனிங்க ஒரு 6 வருஷத்துல இல்ல 6 மாசத்துல முடிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை 3 வருஷம் 4 வருஷம் இழுக்கிறார். ஏன்னா இவ்வளவு ஸ்மார்ட்டான ஒரு அசிஸ்டண்ட்டை வைத்துக்கொண்டு அவங்களுடைய குழந்தைகளுக்கு டியூஷன் சொல்லி தர்றதா இருக்கலாம், ட்ரெயின் டிக்கெட் போடுறதா இருக்கலாம், ஃப்ளைட் டிக்கெட் போடுறதா இருக்கலாம், எல்லா விஷயத்துக்கும் இவர்களை, துளாராசிக்காரர்களை நன்றாக இவர்களுடைய குருமார்கள் உபயோகிக்கிறார்கள். பிறகு
என்னடா நம்ம கூட வந்தவன்லாம் மேலே ஏறி போயிட்டானே, நமக்கு மட்டும் இன்கிரிமெண்ட், ஆன்சைட்டு, ப்ரொமோஷன் எதுவுமே கிடைக்கவே இல்லையே, கடைசியில நம்மளுடைய குரு தான் நம்மளுடைய துரோகி அப்படிங்கிறதை இவர்கள் உணர்ந்து, இதுதான் காற்று ராசி ஆச்சு, இவங்களுக்கு பெருசா குருவெல்லாம் தேவையே இல்லை, ஏகலைவன் மாதிரி இவர்களாகவே எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொண்டு, அதுக்கு தான் காற்றுன்னா இன்டர்நெட்ல, கூகுள்ல, ஏஐல, சாட் பாக்ஸ்ல எல்லாம் தெரிந்து கொண்டு மளவென்று மேலே வருகிறார்கள். மெயினா 10ஆம் இடத்தில் இவர்களுக்கு செவ்வாய் என்ற கிரகம் உச்சம், 10ஆம் இடத்தில் இவர்களுக்கு குரு உச்சம், செவ்வாய் நீசம். 4ஆம் இடத்தில் செவ்வாய் உச்சம், குரு நீசம். அப்போ பினான்சியல் லாக், கடன் வாங்கும் பொழுது, குறிப்பா இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு வாங்கும் பொழுது, தொழிலுக்காக வாங்கும்போது, தொழிலுக்காக வாங்குற கடன்னா நம்மள மாதிரி சாதாரணமான ஒரு சின்ன கடன்லாம் இவங்க வாங்குறது கிடையாது. ஏன்னா இவங்க யோசிக்கிறது பிக்கு, தொலைநோக்கு. ராசியில இருக்கிறது சாட்டான் இல்லையா? இப்போ லாங் டேர்ம் பிளான். வேலை செய்யணுமா, ஒரு 500 பேர் நம்மகிட்ட வேலை செய்யணும், 1000 பேர் வேலை செய்யணும், ஏன் 5 பேருக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கே அவங்களுக்கு டப்பா டான்ஸ் ஆடுது. அப்போ அவ்வளவு பெரிய கடன் வாங்குவது, அவ்வளவு பெரிய எக்ஸ்பேன்ஷன் செய்வது, சில நேரங்களில் ஒர்க் அவுட் ஆகாமல் போகும் பொழுது அந்த பொருளாதார நெருக்கடிங்கிறது மைனஸ் இன்ஃபினிட்டி, மஞ்சக்கடதாசி கொடுக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகளையும் இவர்கள் சுருண்டு விட வேண்டிய ஒரு சூழ்நிலையையும் நிறைய இடங்களில் இவர்களுக்கு ஏற்படுத்துகிறது. இப்போ மெயினா இவர்கள் வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தும் பொழுது, அது குடும்பமாக இருந்தாலும், பொது வாழ்வாக இருந்தாலும், இல்ல ஆபீஸாக இருந்தாலும், இவர்களுக்கு எதிரிகள் நிறைய இடத்தில் உருவாகிறார்கள். துரோகம் அப்படிங்கிறது இவர்கள் அதிகம் சந்திப்பது குரு துரோகம். இவர்கள் மற்றவர்களை ஏற்றி விடுவார்கள், ஆனால் இவர்களை ஏற்றி விடுவதற்கு அப்படின்னு பெரிதாக யாரும் வருவதில்லை. இந்த குரு துரோகம் தான் இவர்கள் சந்திக்கக்கூடிய பெரிய துரோகம்னு சொன்னேன் இல்லையா? இது எப்படி ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் இதை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ண முடியும். அப்போ நான் என்ன சொன்னேன், இந்த ராசிக்காரர்களே ஒரு ஸ்டைல் மன்னர்கள், ஸ்டைல் மின்மினிகள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அப்போ இது உள்ள அங்க போகும் பொழுது அந்த கெட்டப்பு செட்டப்பு கெத்துடா அப்படின்லாம் போகும் பொழுது ஜீரணிப்பதில்லை யாருமே. ஒரு அடுப்பே இல்லாத அளவுக்கு, புகை வர அளவுக்கு புகைச்சலை ஏற்படுகிறது. அப்போ ஒரு ரொம்ப மவுண்ட் பேட்டன் ஃபேமிலியிலேருந்து ஏதோ வேலைக்கு வந்திருக்கிறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம், ஒரு லுக்கு, ஒரு ஃபேண்டசி, இதெல்லாம் இன்டைரக்டா ஒரு எதிர்பார்ப்பை இவங்களுடைய சுப்பீரியர் பார்த்தாங்கன்னா ஹீரோ ஹோண்டா பைக்ல வருவாங்க. இந்த நபர் பார்த்தோம்னா ஒரு பெரிய ராயல் என்ஃபீல்டு இல்லை ஹார்லி டேவிட்சன், சுப்பீரியர் ஒரு மாருதி சாதாரண சின்ன கார்ல வருவாரு. இந்த துளாராசி சகோதரர் அங்க உள்ள போய் இறங்கும் போதே பார்த்தோம்னா ஒரு பெரிய ஒரு செடான்ல போய், ஒரு லக்ஸரி கார்ல, ஒரு BMW போய் இறங்கும் பொழுது அவர்களுக்கு அல்லு விட்டுறதுன்னு சொல்றாங்க பாருங்க, கொலோக்கியலா அந்த மாதிரி ஆகுது. ஸோ ப்ராக்டிக்கலா நாம் ஒரு இடத்துல போகும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் அந்த எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ண முடியாத அளவுக்கு சிம்பிளா சாஃப்டா போவது நல்லது. உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு பேக்ட்ராப், ஹை லுக்கு, ஒரு ரிச் லுக்கு, ஒரு ஹெரிட்டேஜ், ஒரு விண்டேஜ் பேக்ரவுண்ட் எல்லாம் இருந்தாலும் கூட ஆதிவாசி அடக்கிவாசி. வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தாமல், குறிப்பா வேலை செய்யக்கூடிய இடத்துல அப்படியே ஒரு வார்த்தை விடும் பொழுது அந்த ஒரு வார்த்தைக்கு 9 எதிரிகள். ஏன்னா இவர்கள் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறார்கள். அந்த ஷார்ப்னஸ் மற்றவர்களிடம் இருப்பதில்லை. கடன் வாங்கும் பொழுது தேவையா, வாங்குவதற்கு முன்பு பல முறை, ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற ராகு உங்களை தூண்டி விடுவார். குறிப்பா இதுல இறக்கலாம், அதுல இறக்கலாம், இந்த இப்படி போட்டு தொழில பண்ணிடலாம் அப்படின்னு. ஆனா நான் நடைமுறைக்கு எதுவுமே சாத்தியப்படாது. மேலும் குடும்ப வாழ்க்கை, அதுல கூட எதிர்பார்ப்புகள் ரொம்பவும் அதிகம் வைத்து கொள்ளாமல் யதார்த்தமாக பயணிப்பது. ஏன்னா உங்களுடைய பாதகாதிபதி 7ஆம் வீட்டுல உச்சமடைகிறார். அப்போ என்ன ஆகுது, குடும்ப வாழ்க்கையில சாட்டான் அப்படிங்கிறவர் உங்க ராசியில் உச்சமடையக்கூடியவர் எதிர் வீட்டில் நீசமடைகிறார்.
ஒரு சின்ன ஸ்லிப் பிட்வீன் த கப் அண்ட் லிப் அப்படின்னு சொல்வது போல் நிறைய சத்ருக்கள் பர்சனல் லைஃப்ல, ஏன்னா இங்க உங்க அளவுக்கு ஒரு சாஃப்டான ரொமான்டிக்கான ஒரு லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு கிடைப்பது ரொம்பவும் கஷ்டம். அந்த எதிர்பார்ப்பை வைத்துக் கொள்ளாதீர்கள். உங்களுக்கு 7ஆம் இடத்தில் வரக்கூடிய செவ்வாய் அப்படிங்கிறவர் கொஞ்சம் ஈகோவை வெளிப்படுத்தக்கூடிய நபராகத்தான் வருகிறார். குடும்ப நலம் கருதி, குழந்தைகளுடைய நலம் கருதி கொஞ்சம் விட்டு கொடுத்து யதார்த்தமாக பயணிப்பது, மேலும் அவர்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சொல்லி புரிய வைப்பது, இதையும் தவிர ப்ளூ சஃபயர் என்ற ஒரு ரத்தினத்தை அணிந்து கொள்வதன் மூலம் இந்த நீலம் என்று சொல்லக்கூடிய ப்ளூ ஆயுள் காரகனாக உங்களுக்கு வருகிறார். அவர் தான் பொதுவாகவே ஆயுள் காரகன். உங்களுக்கு பஞ்சமாதிபதியாக வருவதும் 6ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வருவதும், நிறைய நோய்களிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவதும், குறிப்பா கடன் வாங்குவதற்கு உங்களை தடுப்பதும், வாங்கின கடனை சீக்கிரம் அடைப்பதற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளில் மேலும் உங்களை பக்குவப்படுத்துவதுமாகவும், மேலும் சுக்கிரனுடைய நிலைப்பாடை அறிந்து வைரம் அப்படிங்கிற ஒரு ரத்தினத்தை அணிந்து கொள்வது, வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு, தாயார் வழிபாடு, மேலும் ஸ்ரீரங்கம் வழிபாடு எல்லாமே இவர்களுக்கு எதிர்ப்புகளையும் மேலும் துரோகிகளையும் கட்டுக்குள் அடங்கி வைக்கும். சார் எனக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிடுச்சு சார் அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு இம்மீடியட் சொல்யூஷன், நாளை என்பதே அறியாத ஒரு தெய்வ வழிபாடு, கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு, குறிப்பா ஷோலிங்கர், மேலும் சிங்கப்பெருமாள் கோயில், அகோபிலம் நரசிம்மர் வழிபாடெல்லாம் எப்பேற்பட்ட சத்துரு தொல்லையையும் எதிர்ப்பையும் துரோகத்தையும் கண்டிப்பாக தவிடுபொடி ஆக்கிவிடும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு ஷேர் செய்யுங்க. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இன்னும் நிறைய காணொளிகள் விதவிதமாக தயாராகி கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.